சற்று முன் மீண்டும் சினிமாவில் என்ட்ரி. அரசியலை விட்டு விலகிய விஜய். அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட இப்போது சொந்த கட்சியினரால் தனித்து விடப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் விஜய்க்கு எதிராக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலினுக்கு விஜய் தொடர்பாக சென்றுள்ள ரிப்போர்ட்டில் இந்த கரூர் விவகாரம் விஜய்க்கு எதிராக திரும்பியுள்ளது. கொதிப்பில் உள்ளார்கள். முக்கியமாக சீனியர்கள், பெண்கள் விஜய்க்கு எதிராக உள்ளனர். சில இளைஞர்கள் மட்டுமே விஜய்க்கு ஆதரவாக உள்ளனர். விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் சிலரும் கூட இணையம் வழியாகவே அந்த பிம்பத்தில் உள்ளனர். சில ட்ரெண்ட் காரணமாக விஜய்க்கு ஆதரவாக சில இளைஞர்கள் செயல்படுகிறார்கள். அதை தவிர பெரும்பாலானோர் விஜய்க்கு ஆதரவாக இல்லை. விஜய் தாமதமாக வந்தார். கூட்டத்தை கட்டுப்படுத்த தலைவராக எதுவும் செய்யவில்லை. விஜய் பொறுப்பு ஏற்கவில்லை. முக்கியமாக மக்கள் பலியான பின் விஜய் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. விஜய் நேரடியாக வீட்டிற்கு சென்றார். அவர் கரூர் போகக்கூடாது என்று போலீஸ் சொல்லி இருந்தது என்று வைத்து கொண்டால் கூட அவர் திருச்சியில் தங்கி இருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அவசரமாக விஜய் வீட்டிற்கு சென்றது தவறு. இதை ஏற்க முடியாது என்ற மனநிலையில் மக்கள் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் மேஜைக்கு சென்ற அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தாவேகாவின் தவறுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துள்ளாராம். அமைச்சர்கள், எம்பிக்கள் இறங்கி பேசுங்கள், உண்மையை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் திமுக எம்பி ராசா நம்மால் தான் இது நடந்துள்ளது என்று அவர்கள் மனதிற்கு தெரிந்துள்ளது என்ற குற்ற உணர்ச்சியால் கரூருக்கு வரவில்லை என்று கூறியுள்ளார். திமுக எம்பியான ராசா இன்று சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: திமுகவின் முன்பு ஒரு பேரணியில் கலவரம் ஏற்பட்டது. ஆனால் அப்போது எதையும் பொருட்படுத்தாமல் கலைஞர் கருணாநிதி சம்பவ இடத்திற்கு சென்றார். இதேபோல் கொரோனா காலத்திலும் மக்களுக்காக ஒன்றிணைவோம் என்ற பெயரில் ஒரு முழக்கத்தை எழுப்பி பொதுமக்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கியவர் முதல்வர் ஸ்டாலின் என்று விமர்சனம் செய்து பேசியுள்ளார். மேலும் கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, லைட் ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை பகுதியில் அதிகபட்சமாக 2000 முதல் 5000 நபர்கள் மட்டுமே நிறுத்த முடியும். பொதுவாக கூட்டம் நடத்தும் போது அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சார வாகனத்தின் முன் சீட்டில் அமர்ந்திருப்பார்கள். கூட்டம் அதிகமாக இருந்தால் வாகனத்தின் மேலே ஏறி நின்று கையசைப்பார்கள். கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு 500 மீட்டர் முன்பாக வாகனத்தின் உட்பகுதிக்குள் சென்று விட்டார். அந்த வாகனம் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. காவல்துறையினர் கூட்ட நெரிசலில் அதிகமாக உள்ளது. எனவே இந்த பகுதியிலேயே நின்று பேசிவிடலாம் என அறிவுறுத்தி உள்ளனர். அப்பொழுதும் விஜய் கேட்கவில்லை. நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் வாகனத்தை நிறுத்துவோம் எனவும் வரும் வழியிலேயே தொண்டர்களை பார்த்து கையசைத்து விட்டு வந்திருந்தால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்திருக்காது. அவரை பார்ப்பதற்காக சென்ற பொழுதுதான் கூட்ட நெரிசல் அதிகமாகிவிட்டது. அந்த 500 மீட்டர் தூரத்தில் அவர் மேலே ஏறி கையசைத்திருந்தாலோ அல்லது வாகனத்திற்குள் அமர்ந்து கையசைத்திருந்தாலோ இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது என்று குறிப்பிட்டு இருந்தார். இப்படி திமுக எம்பிக்கள், அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் விஜயை இறங்கி அடிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் விஜய் தரப்பிலோ புஷி ஆனந்த், அருண், ஜான், ராஜ்மோகன் எல்லோரும் தலைமறைவாகிவிட்டனர். ஆதவ் அர்ஜுனாவும் டெல்லி சென்று விட்டதால் விஜய் கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டு உள்ளார். இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு ஏன் செய்யவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விஜய் வீட்டை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பல வாகனங்கள் விஜய் வீட்டை கடந்து செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார். கடந்த 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்திருந்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்கா, சீனா உட்பட இந்த சம்பவத்திற்கு வேதனை தெரிவித்திருந்தது. சம்பவம் நடந்த இரவு கரூரிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்து சென்னை புறப்பட விஜய் தயாரான போது உயிரிழப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். ஆனால் விஜய் பதில் ஏதும் தெரிவிக்கவில்லை.
குடியரசுத் தலைவர், முதல்வர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் என அனைத்து தலைவர்களும் இரங்கல் தெரிவித்த பின்னர் விஜய் ட்விட்டரில் மனம் கணக்கிறது என்று பதிவிட்டிருந்தார். ஒரு அரசியல் தலைவராக தான் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிக்கு பொறுப்பேற்கும் விதத்தில் அவரது பதிவு இல்லை. மேலும் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் உள்பட பலர் உயிரிழந்த நிலையில் கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடி ஒளிந்து விட்டனர். அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை. சம்பவத்துக்கு பொறுப்பேற்காதது கண்டனத்திற்குரியது. விஜய் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் நீதிபதி. இதனையடுத்து இன்று விஜய் வீட்டுக்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் மிகுந்த குழப்பத்தில் இருக்கும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் தொடர் நெருக்கடிகளால் விஜய் ரஜினியை அரசியலை விட்டு விலகும் முடிவை எடுப்பார் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நடிகர் SV சேகர். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அரசியல் சூழல் சூடுபிடித்து வருகிறது. திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அனைத்தும் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிரச்சார பயணத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் தற்போது அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 27ஆம் தேதி விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார். காலை 8:45 மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விஜய் அன்றைய காலை அதே நேரத்தில்தான் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நிகழ்ச்சி நேரம் முழுவதும் தாமதமானது. கரூரில் மதியம் 12 மணிக்கு பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விஜய் சுமார் 6 முதல் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். இதனால் கூட்டமாக திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் கடும் வெயிலில் தண்ணீர், உணவு இல்லாமல் நின்று காத்திருந்தனர். மாலை விஜய் வந்தபோது அவரை நேரில் பார்க்க மக்கள் திடீரென முன்பக்கம் நெருங்கியதில் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பலர் தடுமாறி கீழே விழுந்ததால் துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் விஜய் சட்ட ரீதியாகவும் பொது வெளியிலும் விஜய் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார். இதுவரை அவரை ஆதரித்து வந்த சிலரும் தற்போது கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழலில் முன்னாள் MLA மற்றும் நடிகருமான SV சேகர் கரூர் சம்பவத்தால் விஜயின் மேக்கப் கலைந்துவிட்டது என கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், கரூர் சம்பவத்தில் விஜயின் மேக்கப் கலைந்துவிட்டது, இப்படி பிரச்சனை வரும் என்று தெரிந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் விலகிவிட்டார். தண்ணீர் தெளிவாக இருந்தாலும் உள்ளே காலை விட்டால்தான் என்ன முதலை இருக்கு என தெரிய வரும் என சொல்லி இருக்கிறார். 27,000 பேர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத விஜய் 10 கோடி தமிழ்நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார்? கரூர் விவகாரத்தில் விஜயை கைது செய்து அவரை இன்னும் பெரிய ஆளாக்க திமுக அரசு முயற்சிக்காது. அதே நேரத்தில் ரஜினிகாந்தை போல விஜயும் அரசியல் களத்தில் இருந்து பின்வாங்கி விடுவார் என SV சேகர் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் விஜய்க்கு எதிராக கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்தாலும் அவரை இந்த வழக்கில் இருந்து மீள்வதற்கான முயற்சியில் யாரும் ஏற்பாடு செய்யவில்லை. இதனால் கைது செய்தால் தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தில் விஜய் இந்த அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்க முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் மீண்டும் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.